வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தபால் ஓட்டுனா என்னன்றதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு தபால் ஓட்டுனா என்னன்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தபால் ஓட்டுன்றது நார்மல் ஓட்டு மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் நார்மல் ஓட்டு ஒரு பர்டிகுலர் டேயில் போயிட்டு இவிஎம் மிஷினில் உங்களுடைய பூத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு வருவீங்க. இது அப்படி கிடையாது. இது எலெக்ஷன் டேக்கு முன்னாடியே போஸ்டல் சர்வீஸ் மூலிமா அவங்களுடைய ஓட்டை அவங்க பதிவு செஞ்சுருவாங்க. இதுதான் தபால் ஓட்டுன்றது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிளுங்க. அதுவும் பர்டிகுலராக எலெக்ஷன் கமிஷன் டியூட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் அன்றைக்கி ரோந்தில் இருக்கலாம். அப்படி இல்லைனா பர்டிகுலர் பூத்தில் நீங்கள் பூத் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். இவங்களுக்குலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த தபால் ஓட்டுன்றது அப்ளிகபிளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ம்டு ஃபோர்ஸில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது அப்ளிகபிள். அது இல்லாமல் போலீஸ் டியூட்டியில் இருக்கவங்களுக்கு இது அப்ளிகபிள். அதுவும் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூத்தில் ஒர்க் பண்ணுற போலீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது அப்ளிகபிள் தான். ஸோ இது இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ்னால் 80+ ஏஜ். நீங்கள் 80+ ஏஜாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த தபால் ஓட்டு அப்ளிகபிள். நீங்கள் நார்மலான ஒரு ஆளாக இருந்தாலும் போதும், உங்களால் இந்த தபால் ஓட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டை நீங்கள் போட முடியும். இது இல்லாமல் பர்சன் வித் டிசேபிள், இப்போ யாராவது போய் ஓட்டு போட முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களாலையும் இந்த தபால் ஓட்டை யூஸ் பண்ணி ஓட்டு போட முடியும். இது இல்லாமல் எசென்ஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், இப்போ கட்டாயமாக எங்களால் வரவே முடியாது, எங்களால் அந்த மாதிரியான ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களாலையும் இந்த தபால் ஓட்டை பயன்படுத்தி அவங்களுடைய ஓட்டை போட முடியுங்க. இதுதான் தபால் ஓட்டுக்கான எலிஜிபிலிட்டி. இந்த தபால் ஓட்டு எப்படி நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்டேருந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன் டேக்கு முன்னாடியே சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி உங்களுடைய ஓட்டோடைய மார்க்கிங்கை வச்சு நீங்கள் சீல்டு கவரில் அதை அவங்களுக்கு அனுப்புவீங்க. இந்த கவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக போய் சேர்ந்துடும் அவங்கக்கிட்ட. தபால் ஓட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு எலெக்ஷன் படி 3 5 லட்சம் வரைக்கும் ரேஞ்சில் இருந்ததுங்க. இந்த 2026 பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் 4 6 லட்சம் வரைக்கும் தபால் ஓட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் இருக்குது. இது ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் தான், எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல. ஸோ கவுண்டிங் எப்படி நடக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தபால் ஓட்டை தான் ஃபஸ்ட்டு எண்ணுவாங்க. தபால் ஓட்டு ஃபுல்லாக எண்ணி முடிச்சிட்ட பிறகு, இது மேனுவலாக எண்ணுறது தான், எண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் இவிஎம் மிஷினை கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ தபால் ஓட்டுன்றது ஒரு மேஜர் பர்சன்டேஜ் தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஓட்டிங் சிஸ்டமில். அதுக்கப்புறமா தான் இவிஎம் மிஷின் மூலிமா அவங்களுடைய கவுண்ட்ஸ் என்னன்றதை எண்ணுவாங்க. ஸோ இதுதான் தபால் ஓட்டு. இதோடைய பேசிக்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தபால் ஓட்டுனா என்னன்றது தெரியாத அந்த டவுட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ தபால் ஓட்டுனா உங்களுக்கு என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எங்களுடைய சேனலில் இந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் நிறைய ப்ராம்ப்ட் கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.